வெல்கம் டு திமிரி மார்க்கெட். இன்றைக்கி நல்லா கறி கஞ்சியெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சந்தோஷமாக ஹாயாக ரெஸ்ட் எடுத்துன்னுப்பீங்க. ஒரு 2-3 ஸ்டாக் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுருந்தாங்க. ஓகே, கொஞ்சம் சொல்லுங்கன்னு. ஐஎஃப்சிஐயும் ஆயில் இண்டியாவும். சார், நம்ம அதையும் கொஞ்சம் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஓகே. ஐஎஃப்சிஐ இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது ரொம்ப தாத்தா காலத்தில் ஓப்பன் பண்ண கம்பெனி. 1948 தொடங்கினாங்க. தாத்தாவே செத்து போயிருப்பார். அவர் இருந்திருந்தாலும் அவருக்கு சாப்பாடு ஒரு பிரியாணி கூட வாங்கி தர முடியும். அவர் சாப்பிட மாட்டார்னு வச்சு பிரியாணி 90 வயசு ஆனாங்க. அவர் பிரியாணி வாங்கி தர அளவுக்கு கூட இந்த ஸ்டாக்ஸ் காணும் விலை. ஓகே, 1948 ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சமாவது இருக்குது தேவையா? ஓகே, பட் இது என்ன பண்ணுதுன்னா, ஐஎஃப்சிஐ ஒரு கவர்மெண்ட் தான் அதுக்கு ஃபண்டு பண்ணணும். ஓகே, அது எங்கேயும் பெருசாக ஒன்றையும் பேங்க்கோ இல்லாட்டி அந்த மாதிரி கிடையாது. அதனால் கவர்மெண்ட் பணத்தை கொடுத்தா ஒரு 500 கோடி 600 கோடி அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா, கவர்மெண்ட்டில் வரப்போ ஃபண்டை வச்சு அவன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வேறு ஒரு பிஸ்னஸ்க்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு, அந்த மாதிரி எப்படி அந்த ஐஆர்எஃப்சி இருக்குது இல்லைங்களா, அது ரயில்வேக்கு மட்டும் கொடுப்பான். அந்த மாதிரி இவன் கொடுத்து இன்ட்ரெஸ்ட் வாங்கி அதில் சம்பாதிக்கிறது. அதில் பார்த்திங்கன்னா அவனுடைய கூட என்ன சொல்கிறது, சப்சிடரி கம்பெனின்னு சொல்லுவாங்கல்ல, பணத்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அவங்களும் பண்ணுவாங்கல்ல வியாபாரம். அந்த மாதிரி ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன், ஓகே, எஸ்ஹெச்சிஐஎல் கார்பரேஷன், ஓகே, இந்தியா லிமிட்டெடு, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சப்சிடரி கம்பெனி. இவங்க இந்த சப்சிடரி கம்பெனி பார்த்திங்கன்னா என்எஸ்சியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வர வருமானம் இப்போ இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் இதனுடைய ஐஎஃப்சியினுடைய பங்கு. இது பார்த்திங்கன்னா 348 கோடி, ஓகே, 2025. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 34 கோடி தான். முந்தைய ஆண்டோட 260 கோடி விட அது என்னது 260 crore கம்மியாக இருக்குது. அதனால் இது இன்ட்ரெஸ்ட்டு, இது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுத்தவன் திருப்பி தரலன்னா அவ்வளோதான், இது அந்த மாதிரி ஆகிடும். பட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தா ஓரளவுக்கு 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போயிருக்குது. கொஞ்சம் இதையும் கிராஸ் பண்ணி போயிருக்கிறான். ஸோ செல்லர்ஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஸோ பையர்ஸினுடைய டாமினேஷன் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் இது கூட இப்போ இங்கே எதுக்காக ஸ்டக் ஆகி நிற்குதுன்னா, இந்த இடம் குரூப்பில் டூப்புன்னு நம்ம சொல்லுவோம்ல, இந்த ரெட் கலருக்கு நடுவில் இங்கே ஒருத்தன் இருக்கானே, ஸோ அந்த இதுக்காக, ஓகேங்களா. ஸோ அந்த இதுக்குள்ளே இருக்குது இல்லையா, அது தொட்டுட்டு அது சும்மா இப்படி போயிருக்குது. நம்ம இன்னும் மேலே போகணும்னு எதிர்பார்க்கலாம். பட் எதிர்பார்க்கலான்னா கூட 90 கிராஸ் பண்ணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மேலே, அப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு திரும்ப வரதுக்கு உண்டான இது இருக்குது. பட் இப்போதைக்கு இது மேலே தான் போயின்னு இருக்குது. ஸோ நம்ம 86 + 91 எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஐஎஃப்சிஐ லிமிட்டெட் இது பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, எஃப்ஐஐயும் இங்கே. அதுக்கப்புறம் குவார்ட்டர்லியும் பார்த்திங்கன்னா 34 60 crore. ஓகேங்களா. ஸோ அதனால் இது இப்போதைக்கு மேலே போயிட்டு தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹாப்பியாக நல்லா ஒரு 90 கிராஸ் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் இருக்கும். இது திரும்ப போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வோடோஃபோன் பார்த்திங்கன்னா திடீர்னு இது மேலே ஐயா இந்த மாதிரி இருக்குதுன்னா ஏஜிஆர் டியூட்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் கிராஸ், ஓகே, ரெவென்யூ அது பார்த்திங்கன்னா அது குறைஞ்சதால் 87,000 crore 64,000 crore குறைஞ்சிருக்குது. இன்னும் பேமெண்ட் ஷெடியூலும் அவங்களுக்கு கொஞ்சம் நீட்டியிருக்கிறாங்க டைமை. அதனால் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கிறாங்க. மற்றபடி கடன்லாம் அதெல்லாம் ஓகே, டெட்லாம் இருக்குது அவங்களுக்கு. ஓகே, இது லாஸ் தொடர்ந்து தான் போயின்னு இருக்குது. பட் இப்போதைக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இது 1,51,000 கோடி. இதில் பாருங்கள், கவர்மெண்ட் தான் 49% வச்சுருக்குது. இந்த வீட்டில் கடன் கட்டலைன்னா ஜப்தி பண்ணுவானுங்களே, அந்த மாதிரி கடனாக இருக்கிறத வாங்கி வச்சுருக்குது. என்ன பண்ணுறது, அவன்கிட்ட பணம் கொடுக்கலையே, அதனால் அவனுடைய சார்ஜஸ் கொடுக்கலன்றதால அதை வாங்கி வச்சுருக்குறாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக கண்ணுக்கு தெரியாமல் 8 ரூபாயிலேருந்து
இப்படியே போயிருக்குது. திரும்ப கொஞ்சம் செல்லரு, ஏன்னா இங்கே வாங்கியிருப்பாங்க இல்லையா, கொஞ்சம் லாபம் பண்ணலான்னு சொல்லிட்டு திரும்ப இப்படியே போயின்னு இருக்குது. பட் இதை அப்படியே பொறுமையாக வேகத்தில் வச்சுன்னு வேடிக்கை பார்த்துன்னு இருந்தால், எதுக்காகனா அது கூட இந்த கவர்மெண்ட் இவ்வளோ ஸ்டாக்ஸ் வச்சு ஸ்டேக் இதை 49% வச்சுருக்குதுன்றதால ஓடுது. ஓகேங்களா. ஸோ அதுதான் வோடஃபோனுடைய நியூஸு. நெக்ஸ்ட்டு வேதாந்தா பார்த்தீங்கன்னா, ஓகே, ஒரே கம்பெனியில் எது கடன் வச்சுன்னு இருப்பானே அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அட்லீஸ்ட்டு பிரித்து விட்டாங்கன்னு நினைக்கிறேன். டிமெர்ஜர் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கடனையும் குறைச்சிருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங் ரெவென்யூவும் வந்திருக்குது. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இந்த அலுமினியம், ஜிங்க்கு, சில்வரு, ஆயில், கேஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ வேதாந்தானுடைய ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஏற ஆரம்பிச்சிருக்கிறது. 200 மூவிங் ஆவரேஜை தொட்டுட்டு திரும்பி வருது, திரும்ப போகுது. பட் அட்லீஸ்ட் இருந்தாலும் இது கட் பண்ணல. ஸோ இதையும் இது கட் பண்ணல, அதனால் இப்படி போயிட்டுருக்குது. ஸோ இதை கிராஸ் பண்ணிச்சுன்னா மறுபடியும் அப்படியே போகிறதுக்கு உண்டான வழி இருக்குது. ஓகேங்களா. ஸோ டிமெர்ஜர்லாம் பண்ணதால் இந்த 200 மூவிங் ஆவரேஜை கட் பண்ணிவிட்டு அப்படி ஒரு தூக்கி இப்படி வந்து போச்சுன்னா மேலே போகிறதுக்கு அட்லீஸ்ட்டு 314 வரைக்கும் ஃபஸ்ட்டு இங்கே. ஓகே, இதை கிராஸ் பண்ணணும் 286, அதுக்கப்புறம் 315, 315க்கு அப்புறம் 360. ஓகே, இப்படியே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ வேதாந்தா பார்த்திங்கன்னா எப்படி இன்வெஸ்டர்ஸு அவங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 13%, 15% இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. பேலன்ஸ் ஷீட்டில் கடனை பார்த்தோன்னா பாருங்கள், 32,947 கோடி பாரோயிங். ஓகேங்களா. ஸோ அதனால் வேதாந்தாவில் கடன் இருக்க தான் செய்யுது. பட் ஓகே, பிஸ்னஸையும் வந்து லாபத்தில் தான் காமிச்சின்னு இருக்காங்க, டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸு. ஸோ இவ்வளோ தூரம் இறங்குச்சு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, 200 மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி போட்டானே. பட் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா, இந்த இடத்துல வாங்கியிருந்தீங்கன்னா கூட நல்ல ஒரு இந்த ப்ராஃபிட் வந்து திரும்ப போகிறதுக்கு உண்டான இப்போவும் ஓகே தான் இருக்குது. அட்லீஸ்ட் இங்கே வாங்கின்னு மாட்டின்னு இருந்தவங்களுக்கு இங்கே ஓகே தான். பட் இப்போ கொஞ்சம் மேலே ஏறுறதால ஒரு ஹாப்பி வாங்கினவங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஓகே, யுனைடெட் ஸ்பிரிட்ஸு சரக்கு அதுதான் 51.6% ஜம்ப் ஆகிருக்குது நெட் ப்ராஃபிட்டில். பட் அவங்களுக்கு காம்படிட்டர் எல்லாமே தான் இருக்கிறாங்க. ஓகே, எங்கே பாருங்கள், 200 என்ன 100 என்ன எந்த மூவி ஆவரேஜ்னா எனக்கு சரக்கு அடித்த மாதிரி சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, சரக்கே என்றாலும் இது கீழே போய் வருமா அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்குது நல்லா. ஓகே, ஸோ சரக்குக்கு இந்த யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதனால் இறங்க போகுது சொல்லுங்கள். கவர்மெண்ட் ஏதாவது டேக்ஸ் போடணும், இல்லாட்டி போனால் இந்த சுகர் கேனு இந்த மாதிரியான கிரெயின்ஸ்லாம் வந்து டிமாண்ட், அதாவது வரல, பயிர் சரியாக வரல. ஸோ அந்த மாதிரி டைமில் வரலாம். ஓகே, அப்படியே பார்த்தாலும் இல்லையா, கவர்மெண்ட் இந்த மாதிரி குஜராத்து அந்த மாதிரி பிளேஸில் பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து விற்கல, பேன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லானா பரவாயில்ல. பட் நம்ம ஊரில் தான் ஏற்கனவே சண்டை போயின்னு இருக்குது இல்லை, 10 ரூபா பாட்டிலுக்கு 20 ரூபா பாட்டிலுக்குன்னு. ஸோ அது வரைக்கும் நல்லாவே ஏறும். ஓகே, ஸோ இவன் பார்த்திங்கன்னா வீக்லியில் நம்ம போய் பார்த்தோம்னா நல்லா மேலே போயிட்டு தான் இருக்குது. ஸோ இதையும் கிராஸ் பண்ணி போயிட்டு தான் இருக்குது. ஸோ இன்னமும் இது வந்து குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. 1948 தாத்தா காலத்தில் ஓப்பன் பண்ண ஐஎஃப்சிஐ மாதிரி இல்லை, இது போயிட்டே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது ஒரு நல்ல வியாபாரமாக தான் போயின்னு இருக்குது. குடிப்பவர்கள் இருக்கும் வரை இது மேலே போய்கொண்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட் எதாவது ரூல்ஸ் போட்டால் இல்லாட்டி ஏதாவது வந்தால் மட்டும்தான் பிரச்சனை. ஓகே, இன்னொருத்தர் ஆயில் இண்டியா கேட்டிருந்தாப்புல நம்பால், அது கடைசி நேரத்தில் தான் அனலைஸ் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு. அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, ஏன் நம்ம வந்து வெளியிலேருந்து க்ரூட் ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணுறோம், நம்ம இதுலேயே இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்று கேட்டிருந்தார். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம இதில் கம்மியாக தான் கிடைக்குது, நமக்கு தேவையான அளவுக்கு க்ரூட் ஆயில் கிடைக்கல அப்படின்றதால வந்து இப்போ பார்த்திங்கன்னா மும்பை, அஸ்ஸாமு, ராஜஸ்தானு இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் இருக்குது அந்த டொமஸ்டிக்கு. ஓகே, ஸோ இது என்ன பண்ணும், ஆயில் இண்டியா வந்து டைரெக்டாக பெட்ரோல் டேங்கரை ஃபில் பண்ணி நேராக வந்து நம்ம கஸ்டமருக்கு வர்றதில்ல. இது க்ரூட் ஆயிலை எடுத்து
ஓகே, ரிஃபைனரிஸ் கொடுத்து அவங்க வந்து பெட்ரோல் வந்து விற்கிறாங்க மற்றவங்க. ஓகேங்களா, ரிலையன்ஸ் இந்த மாதிரி ஆளுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4455 கோடி ஓகே ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. இது வந்து ஓகே நெட் ஒர்த்து ரிப்போர்ட்டட் பண்ணியிருக்குது 42,000 crore. ஸோ நம்மக்கிட்ட ஆயில் இல்லையே அப்படின்றத விட நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் இல்லைன்றது தான் உண்மை. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து வாங்கி வெளியிலேருந்து வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி தான் இது விற்றுட்ருக்குறாங்க. ஓகேங்களா, அப்படியே நம்மளதில் எங்கேயாவது கிடைக்குது அப்படின்னா கூட உடனடியாக அதை வந்து நம்ம போட்டு எடுக்க முடியாது. ஏன்னா அது எவ்வளோ ஆயிலுக்கு இது, அந்த ஆயில் வந்து இப்போது கம்மியான ஆயிலுக்கு எக்ஸ்பேன்ஸ் மட்டும் செம்ம இவ்வளோ பைப்பு ஒரு எவ்வளோ ஆழத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும், எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். அது ரொம்ப ஆழத்தில் ஆனால் கம்மியான இது இருந்தால் இந்த எக்ஸ்பேன்ஸ் இந்த செலவுக்கு கூட அது வந்து வரலன்னா கஷ்டம். கரெக்டுங்களா, அதனால் அது கிடைச்சாலும் அதை வந்து அனலைஸ் பண்ணி எல்லாம் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ அது ஒன்று. இன்னொன்று, அவங்க கவர்மெண்ட்டு எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணி தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய அமௌண்ட்டையும் போட்டு கொஞ்சம் தேவையான இடத்துல இருக்கிற இடத்துலலாம் மட்டும் கொஞ்சம் தேடி பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க. பட் இப்போ இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் இருக்கிறது பத்தலை. அது வந்து இப்போ நம்ம வெளியே வாங்கலைன்னா என்ன நடக்கும்? வெளியே வாங்கலைன்னா பெட்ரோல் டீசல் விலை அது வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், டிமாண்ட் அதிகமாகிடும், சப்ளை கம்மியாகிடும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா ப்ரைஸும் டிரான்ஸ்போர்ட்லேருந்து மொத்தமே இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதனால் அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ ஆயில் இண்டியா வந்து அது மட்டும் கிடையாது. இப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ஆயில் இண்டியா இன்க்ரீஸ் ஆகும், ஓஎன்ஜிசி இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நம்ம பெட்ரோலில் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதால அவங்களுக்கு காஸ்ட் அதிகமாகும். அதனால் பெட்ரோல் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும். பட் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கம்மியாயிடுச்சுன்னா அவங்களுக்கு ரிஃபைனரிலாம் பண்ணி பெட்ரோல்லாம் நல்லா கொஞ்சம் வாங்கி சீப்பாக வாங்கி அவங்க வந்து விற்பாங்க. பட் ஆயில் இண்டியாவுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாயிடும். ஸோ இது க்ரூட் ஆயில் ப்ரைஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதால ஸோ இப்போ 2-3 நாளாக பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் 2-3 நாள் இல்லை, இந்த மாதமே இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸை வச்சு தான் ஓடின்னு இருக்குது. ஓகே, இவ்வளோ பேரல் 95 அது மாதிரின்னு. அதனால தான் இது பார்த்திங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகி போயின்னு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை கிராஸ் பண்ணால் 494 கிராஸ் பண்ணால் அடுத்தது கொஞ்சம் ஸ்டக்கு இந்த 500 வரைக்கும் அப்படி தொட்டு கொஞ்சம் இப்படி ஸ்டக் பண்ணுற மாதிரி போவோம். பட் அப்படியே இருந்தாலும் நம்ம ஆள் வந்துட்டார்ல ட்ரம்ப்பு, யூஎஸ் கனடாவில் ட்ரேடு 50% டேரிஃப் போடுவேன்ட்டார். இன்ட்டு ஹாக்கி ஸ்டிக் வரைக்கும் சிமெண்ட் வரைக்கும் எல்லாம் பண்ணின்னு இருந்தாங்க அவங்க. ஓகேங்களா, ஸோ அப்போது யூஎஸ்க்கு இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருளுக்கெலாம் அவர் என்ன பண்ணுவார், இம்போர்ட்டிங் டேக்ஸை போட்டார்னா இவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு. இன்னொன்று, ஈரான் வந்து அதுக்கும் டைம் கொடுத்துருக்குறாரு. நம்ம வாழ மறுபடியும் இவன் அடங்கலாமாம்மா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவன் அடங்கலாமாம்மா. அந்த மாதிரி நம்ம யுஏஇ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, டேய் ஏதாவது கொஞ்சமாவது பண்ணலான்டா, என்ன பண்ணுறது, சேக்கடை பக்கத்தில் பார்த்துருந்தா கொசு கடிக்குதுன்னு சொல்லிட்டு வலை போத்திக்குமே. அந்த மாதிரி பெரிய ஆயில் டேங்க்குக்கு மேலே கான்க்ரீட்டில் ஒரு கம்பி போட்டு கட்டுறாங்க. பெரிய பாம்பெலாம் போட்டால் அதெல்லாம் தாங்க போகிறது கிடையாது. அட்லீஸ்ட் ட்ரோன் மூலிமா வர்றத இந்த டேங்க்குக்கு கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக இல்லாமல் வர்றதுக்காக கொஞ்சம் டேமேஜ் பண்ணாமல் பார்க்கறதுக்காக. ஏன்னா நிறைய பேர் ட்ரோனில் தானே அடிக்கிறாங்க. ஸோ அதுக்காக இங்கே கான்க்ரீட் போட்டு பலப்படுத்தின்னு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆள் பண்ணுற வேலையால் எல்லாருக்கும் பிரச்சனை. ஓகே, ஸோ இதுதான் மார்க்கெட்டினுடைய நியூஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தது, அனலைஸ் பண்ணது. ஓகே, வேறு ஏதாவது வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.